Hey guys, இந்த வீடியோவில் மேக்ஸி ப்ளீட்டட் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கஸ்டமரோட மாம் அண்ட் டாட்டர் ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் டாட்டர் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அவங்க மாம் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு ஸ்மால் சைஸ் மெஷர்மெண்ட் தான் அண்ட் வித் ஃபீடிங் ட்ரெஸ் தான் இது. ட்ரெஸ்ஸை நாலாக மடித்து போட்டுக்கோங்க. க்ளோஸ்டு பார்ட் வந்து நம்ம சைடில் வரணும், ஓப்பன் பார்ட் வந்து ஆப்போசிட் சைடில் வரணும். டோட்டல் லென்த்து 15, ஷோல்டர் 6 எடுத்துக்கிறேன், நெக்கு 2.5, ஆர்ம் ஹோல் 6 எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் நெக் 5 எடுத்துக்கோங்க, பேக் நெக் 7. இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. $1.5 எடுத்துக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் லென்த்தில் பாதி எடுத்துக்கோங்க. 6 இருக்குது, ஸோ நான் 3 மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு 9 இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் வந்து வித்து 11 எடுத்திருக்கேன். 9 அவங்களோட செஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா 2, ஸோ டோட்டல் 11 எடுத்திருக்கேன். இங்கே ஆர்ம் ஹோலில் பாதி மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து இந்த 1.5 இன்ச்சு இங்கேருந்து கரெக்டாக இங்கே ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. அழகா ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் டவுன், அது கொஞ்சம் லோவாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹிப்பு 8.5, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேலே இருக்க கர்வ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கும் மேலே இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு லோ எடுத்துக்கிட்டு, இப்போ பேக் சைடு கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் எடுத்துடலாம். பேக் சைடுக்கு நெக் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இது மட்டும் பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் லோ கட் பண்ணோம்ல, அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாப் பீஸ் கட் பண்ணிடலாம். நான் வந்து பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்காமலே நான் ஸ்டிச் பண்ண முடியும் சொல்லிட்டேன். ஆனால் அவங்களோட சாரியில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் இவ்வளோ பார்டர் தனித்தனியாக போயிடுச்சு. இன் பிட்வீனில் சாரீ பார்த்தீங்கன்னா 15 to 20 இன்ச் தான் இருக்குது. அது பத்தாது டோட்டலாக. இதில் மாம் டாட்டருக்கு வேறு சேர்த்து தைக்கிறதுனால இப்போ மாம்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக பத்தலை. ஸோ நான் வந்து பார்டர் இருக்குல்ல, அதை வந்து ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி
பாருங்கள் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இப்படி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். பட் பிளெயினாக இருந்துச்சுன்னா டாப்பில் நல்லாயிருக்கும். பட் வேறு வழி இல்லை, அதனால் இப்படி ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சாரீ கொடுத்தாங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பத்துமா இல்லையா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் பீஸு மெயின் பீஸ் நல்லா மடித்து போட்டுட்டு லைனிங் பீஸ் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட் போட்டு கட் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் லோ எடுத்துருப்போம்ல. ஸோ பேக் பார்ட் போட்டு கட் பண்ணுங்கள். அதில் ஆம் ஹோல் லோ எடுத்துருப்போம். ஸோ நமக்கு தெரியாமல் மாற்றி கட் பண்ணிடுவோம். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. நெக் கட் பண்ண வேண்டாம், ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் நெக்கு. மெயின் பீஸ் கட் பண்ணுறப்போ மட்டும் கரெக்டாக வச்சு கட் பண்ணணுன்னு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபைனலாக ஸ்டிச் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வரும். ஓகே, பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் பார்ட் இங்கே கட் பண்ண வேண்டாம், ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நான் அடித்து திருப்பிக்க போகிறேன். இதுதாங்க டாப் பார்ட். கீழே ப்ளைனாக வரும், பார்டர் மட்டும் இந்த பீகாக் வரும். ஸோ நான் ரவுண்ட் நெக்கை வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டாட்டரோட ஃப்ராக்கு, இது வந்து மாமோடைய ஃப்ராக்கு. ஸ்லீவ் லென்த்து 6 எடுத்துக்கோங்க. டாப் பார்ட் முடிஞ்சிச்சு, பாட்டம் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 20.5 இருக்குது. ஸோ 20.5 வருது வேஸ்ட்டு. பாட்டம் பார்ட் எப்படி வைக்கணும்னா 20.5 × 3 போடணும் நீங்கள். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 61.5 வருது. ஓகேங்களா? இந்த வித் அளவு 61.5 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சூப்பராக வரும். அந்த ஃப்ளீட்ஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேங்களா? கீழே பார்டர் வருது. ஸோ இங்கெல்லாம் ப்ளைனாக தான் வருது. மேலே டாப் பீஸ் வச்சுருவோம். அவங்களோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 49. டாப் பார்ட்டுக்கு 15 இன்ச் போயிடுச்சு, பாட்டம் பார்ட்டுக்கு 34 எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் 49 வந்துச்சு. பாட்டம் பார்ட்டுக்கு 15 எடுத்தேன்ல, அதில் +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 35 எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் கீழே வந்து 1 இன்ச் போல் மடித்து அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச்சு அந்த பார்டரில் லைட்டாக தான் மடித்து அடிக்க போகிறேன். ஸோ 1/2 இன்ச் எனக்கு போதும். ஸோ நான் டோட்டலாக 35 எடுத்திருக்கேன் பாட்டம் பீஸு. ஸோ 35 எடுத்திருக்கேன். லைனிங் பீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 60 சென்டிமீட்டர் நமக்கு வேணும், இவங்க வந்து 40 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டோடய சேர்த்து ஃப்ளீட் வைக்க முடியாது. இது தனியாக ஃப்ளீட் வைக்கணும், அது தனியாக ஃப்ளீட் வைக்கணும். இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக குட்டி குட்டியாக வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் கேப் விட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுருங்க. மெயின் பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் நல்லா தாராளமாகவே வைக்கலாம், பெருசாக வச்சு வைக்கலாம். ஏன்னா நிறைய கிளாத் தான் வச்சுருக்கோம். ஸோ கட்டிங் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.